சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? என்ன நம்மளே ரெடியாகி வந்துட்டோம், இவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பலாமா என்னன்னு தெரியலையே. நல்லா வேற தூங்கிட்டு இருக்காவா. சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும், கீழே போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து அப்புறமா எழுப்பலாம். அம்மா மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, என் பொண்டாட்டியா என் பக்கத்தில் எங்கேயும் போக விடாமல் பிடிச்சி வச்சுருக்கேன். நான் பார்க்கும்போது தூங்கிட்டு தானே இருந்தீங்க, எப்போ எழுந்திரிச்சிங்க? ஃபஸ்ட்டு ஷாக்காக இருக்கிற மூஞ்சியை மாற்றிட்டு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி சிரிச்ச மூஞ்சியை மாற்றுங்க, அப்போ தானே பேச தோணும். இப்படி ஷாக்காகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உங்களை பார்க்க பார்க்க சிரிப்பால் வருது. வரும், ஏன் வராது? எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். நான் தான் சொல்கிறேன் இல்லை பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் பிடிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறேன். திரும்பவும் போகிறேன்னா என்ன அர்த்தம்? விடுங்கன்னு சொன்னேன். நீ இந்த சாரியில் கூட அழகாக இருக்க. ஏன் இதை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியாதா என்ன? எனக்கு சொல்லலாம் தெரியாதுமா, வேணா சேலில் காமிச்சிருவான். நீங்கள் ரெடியா? சும்மா போட்டுக்கிட்டு காலங்கத்தால விடுங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் சத்யா சும்மா காலையிலேயே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், கொஞ்ச நேரம் இரண்டி அப்புறம் போ. ஏங்க ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாக தாங்க எழும்பினேன், எழும்பி இப்போ தான் கிளம்புனேன். கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் வேறு காலேஜ் போவீங்கல்ல, அதான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரலாமேன்னு போனேன், போக விடலை. சீக்கிரமாக போய் கீழே சமைக்கிறேன், சாப்பிட்டு போங்க. ஓ, என் பொண்டாட்டி சமைக்க போகிறாளா? ஏன் நான் சமைச்சா சாப்பிட மாட்டிங்களா? சாப்பிடலான்டாம்மா, நீங்கள் சமைச்சு மாமா சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சமைக்க போகிறேன். யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடாம்மா சொல்லு. இல்லைங்க, யார் யாருக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அதையே செஞ்சுருவேன். அப்படியே என்ன? இல்லை, உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சுருவேன். இல்லை சத்யா, யாருக்காகவும் ஸ்பெஷல்லாம் வேண்டாம், வந்து எனக்காகவும் சுத்தமாக வேண்டாம். எனக்காக என் பொண்டாட்டி கஷ்டப்படுறானா என்னால் பார்க்க முடியாதே. ஏங்க இதில் என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. வேணும்னா காலையில் டிஃபன் தானே பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, இட்லி பண்ண, சட்னி சாம்பார் மட்டும் வச்சிரு. அப்புறம் சித்தார்த்துக்கு இட்லி பிடிக்காது, தோசை ஊற்றி கொடுக்கணும், அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்லையா? பரவாயில்ல, ஏன் குழந்தைங்களுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துக்கிறேன். சட்னி சாம்பார் ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா? செல்வாக்கு சட்னி பிடிக்காது, சாம்பார் ஓகே தான். அது எப்படிங்க? ஒரு ஆளுக்கு இட்லி பிடிக்காது, தோசை பிடிக்கும், ஒரு ஆளுக்கு சட்னியும் பிடிக்காது, சாம்பார் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. சித்தார்த்தாவது தோசையில் சட்னி சாம்பார் ஊற்றிக்குவாரா? அதெல்லாம் ஊற்றிக்குவான். அப்புறம் அப்பாவுக்கும் ஓகே தான், இட்லி சட்னி சாம்பார் ஓகே தான். அம்மாவும் ஓகே தான், சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் அந்த நித்யா இருக்காளே, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும், அவகிட்டே கேட்டுக்கிறியா? அப்படிலாம் போய் கேட்டு நல்லா சுட்டு கொடுக்க முடியாது. அவளுக்குலாம் ஆக்கி போடுறதுக்கு ஒன்றும் நீங்கள் என்னை கட்டிட்டு வரல. நான் என் குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்குவேன். என் குழந்தை, அப்புறம் என் மாமனார் மாமியார், என் புருஷன், அப்புறம் என் குட்டி நிலா. அது என்ன குட்டி நிலா? அவள் என்னை விட சின்ன பொண்ணு இல்லையா, ஜாலியாக பேசுவாள். அவள் பேச்சே குழந்த மாதிரி தான் இருக்கும், அதான் குட்டி நிலா அப்படி சொன்னேன். ஏன்? சரி, என்ன வேணா பண்ண, உன் இஷ்டம். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மாற்றி மாற்றி ஊற்றி நீயும் சங்கடமாகி அவங்களையும் சங்கடப்படுத்தி உட்கார வச்சிடாத. ஏன்னா நீ சட்னி சாம்பார் மாற்றி ஊற்றுனா அவனுங்க எனக்கு வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போக மாட்டானுங்க. அவனுங்க நம்ம அண்ணியாச்சே, கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்களே, ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்ருவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, இல்லாட்டி சாப்பிட்ருவானுங்க. அதுவும் இல்லாமல் செல்வாக்கெலாம் நீ சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் எல்லாத்தையும் நீங்களே கொட்டிக்கலாம்னு நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் இல்லை, இந்நேரத்துக்கு அவன் கிளம்பி போயிருந்திருப்பான். என்ன சொல்கிறீங்க? அதுக்குள்ளேயுமா போயிட்டாரு?
நான் வேற வரமாட்டேன்னு நினச்சிருந்துருப்பான். சரி சீக்கிரமாக போகலாமே அப்படின்னு அவன் நேரத்துக்கு கிளம்பி காலேஜே போயிருப்பானா பார்த்துக்கோ. அப்படியா? அப்போ எதுக்கும் நான் சேர்த்தே சமைக்கிறேன். ஒருவேளை போகலன்னா சாப்பிட்டுக்கலாம்ல. சரி, வந்த அன்னைக்கு சமைக்கிறேன்னா கட்டின புருஷன்கிட்ட யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு சமைக்க போகிறேன்ற. என்னத்த சொல்ல, நான் என்னமோ நினச்சேன்டி உன்னை, நீ என்னமோ வேற ஏதாவது பேசுவ, ஜாலியாக பேசலாமே அப்படின்னு நினச்சேன். சமைக்கிறத போய் கேட்டுட்ருக்கான். சரி நீ போ, நான் குளிக்க போகிறேன். சரி சரி, ஓவரா பண்ணாதீங்க. எங்கே பண்ண விட்ற? நீங்கள் போங்க பேசாட்டுக்க. எனக்கு போகணுன்னே தோண மாட்டேங்குது சத்யா. முன்னாடிலாம் எப்படா விடியும் சீக்கிரமாக கிளம்பி காலேஜ் போகணுமே, காலேஜை பார்க்கணுமே அப்படின்னு தான் தோணும். இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயம் மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்துக்க, உன் பக்கத்துலேருந்து எந்திரிச்சு போகணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடி விடும் அதிசயத்தை காதல் செய். எனக்கும் இப்படியே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, விடிஞ்சிருச்சே. நம்ம நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். இப்போ ஒர்க் இருக்கு இல்லையா, நானும் கீழே போய் சமைக்கிறேன். சாப்பிட்டு சீக்கிரமாக போங்க, சரியா? சரி. சத்யாக்கா. வானிலா, என்ன இந்த பக்கம்? இல்லைக்கா, கிச்சனில் காலையிலேயே சவுண்டு கேட்குதா, அதான் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்கலான்னு வந்தேன். காலையிலேயே சவுண்டு கேட்குதா? ஏன் இதுக்கு முன்னாடிலாம் சமைக்கலையா? இல்லைல்ல, சமைப்பாங்க, ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடுமே. நீங்களாம் சீக்கிரமாகவே கிளம்பணுமே. 8 மணிக்கு தான் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடாமையே கிளம்பி போவீங்க? இல்லைல்ல, எனக்கு பசிக்கும்ல, அதனால் எனக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருவாங்க. இவ தான் அப்புறமா வந்து வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இருக்காரா இல்லை கிளம்பி போயிட்டாரா? அவர் இன்னைக்கு சீக்கிரமாகவே போயிட்டாரு. ராகவ மாமா வேற காலேஜ் போக மாட்டாருன்னு நினச்சிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாரு. இந்நேரத்துக்கு காலேஜே போயிருப்பாரு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் மாமா என்ன சொன்னார்? சரி உட்காரு, ஏன் நிற்கிற? நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாண்டி, நீ உட்காரு. அக்கா, எனக்கு சமைக்கவே தெரியாதுக்கா. அவங்க வேற என்னை பார்த்து ஒரு நாள் வந்து அது ஒரு பெரிய கதை, என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. நானும் சமைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறேனே. ப்ளீஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்படியே நானும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அப்போது சரி, சிம்பிளான வேலை தான். ஆனால் இது ஒன்றால் பண்ண முடியுமான்னு தெரியலையே. என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நான் அசால்ட்டாக பண்ணி விட்ருவேன். வெங்காயம் உரிக்கணும், உரிக்கிறியா? அதெல்லாம் பண்ணிடுவேன். இதை போய் இவ்வளோ தயக்கமாக கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ எப்படி உரிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வெங்காயம் உரிச்சிருந்துருக்கவே மாட்டாளே, அசால்ட்டாக உட்காந்துட்டா. சரி உரிச்சு பார்க்கட்டும், அப்புறம் கஷ்டமாக இருக்குன்னா போட்டோம், நம்மளே பார்த்துக்கலாம். என்ன இது, உரிக்க உரிக்க கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. கண்ணு இவ்வளோ எரியுது. அப்போவே சொன்னார், அவர் சொன்னார், நான் தான் கேட்கல. கிச்சன் பக்கமே போயிடாதுன்னு சொன்னார். தேவையா எனக்கு இதெல்லாம்? இந்த அக்கா வேற சிம்பிளான வேலைன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்துருக்காங்களே. கஷ்டமாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும், பாவம் இவங்களே எவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அதுவும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, யாரையுமே கிச்சனில் வேறு காணும். யாராச்சும் இருந்தாலும் நம்ம போகலாம். பாவம் இல்லையா அக்கா, எவ்வளோ வேலை பார்ப்பாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் இந்த கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படியாவது கஷ்டப்பட்டு உரிச்சு கொடுத்துட்டு அவ்வளோதான், இன்னைக்கு போதும்க்கா கற்றுக்கிட்டதுன்னு சொல்லிடலாம். அதான் சரி. நிலா உரிச்சிட்டியா? இதோ இன்னும் ஒரு 2 மட்டும் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிடும். இருங்க. கஷ்டமாக இருக்குன்னா வேணாண்டா, கூட நானே உரிச்சுக்கிறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் கஷ்டமா இல்லையே, நான் உரிப்பேன். எனக்கு கற்றுக்கணும். நான் வெங்காயம்லாம் உரிக்க கற்றுக்கிட்டு நான் என் வீட்டுக்காரருக்கு நானே சமைச்சு என் கையால் பரிமாறுவேன். ஒரு நாள் கண்டிப்பாக பரிமாறுவேன். அப்பாவுக்கு நிலமை பாவம் தான். என்னக்கா நீண்டி வெங்காயம் உரிக்க கற்றுக்கிட்டு எப்படி சமைக்க ஸ்டார்ட் பண்ண முடியும்? நீ எவ்வளவோ இருக்குது தெரியுமா? இது பாதி கூட, ஏன் பாதி என்ன, இது கடுகளவு கூட இல்லடி சமையல்ல. அதான் நீங்கள் வந்துட்டீங்களா, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்குவேன். சரிடி தங்கம். ஆனால் கஷ்டமான வேலைன்னா வேணாம், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நான் பாதி வேலை முடிச்சதுனால தான் உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன். அட பரவாயில்ல, இருக்கட்டும். இதுவும் சமைக்கிறதுக்கு தேவைப்படும்ல, அப்போ இதையும் கற்றுக்கணும்ல. ஆனால் நீலா, வெங்காயம் உரிக்க கற்றுக்கிறதுக்கு இதுவும் சமைக்கிறதுக்கு வேலை தானேன்னு சொன்ன பாரு, அதாண்டி சிரிப்பாக இருக்கு. அக்கா நீங்களே சிரிச்சா எப்படிக்கா? சரி சரி, என் தங்கச்சியா பெரிய செஃப்பாக மாற்றிடுவோம், சரிங்களா? நிலா வந்து குட்டி செஃப், ஓகேவா? குட்டி செஃப்பா? இது என்னடி, நீங்கள் பெரிய செஃப்பு, நான் குட்டி செஃப்பு, நல்லா இருக்கும்ல? அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே சமைச்சிட்டு இருந்தவங்களா? அக்கா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இதுக்கு முன்னாடி சமைச்சா சாப்பாடே நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் சாப்பிட்டேன், ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. அதான் அவர் எனக்கு ஹோட்டலில் தான் வாங்கி கொடுப்பாரு. அதான் நான் வந்துட்டேன்ல, இனி உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் இருக்கேன்ல, சமைச்சு கொடுத்துட்றேன்,
சாப்பிட்டுட்டே இரு. அப்படியா? எல்லாமே செஞ்சு தருவீங்களா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஏதாச்சும் குட்டியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன், நீ சாப்பிட்டுட்டு வேலை பாரு. இல்லை வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏண்டி, நான் நல்லா தாண்டி செய்வேன். நீங்கள் நல்லா சமைப்பீங்க எனக்கு தெரியும், ஆனால் இதுவே ஓவராக இருக்குது. காலையில் இவ்வளோ செஞ்சிட்ருக்கீங்களா, அதான் அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்ன இவ்வளோ காலையில் கிச்சன் பக்கமே வர மாட்டாளே. இப்போ சத்தியாவோட உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். பரவாயில்ல, 2 பேரும் ஒன்றா உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்காளுங்க. அண்ணன் 3 பேரும் பிரியாமல் இருக்க மாதிரி வார மருமகளும் அவனுங்களை பிரிச்சிடக்கூடாது, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இதே மாதிரி என் 3வது பையன் சித்தார்த்துக்கும் நித்யாவை கட்டி வச்சு 3 மருமகளையும் ஒன்றா பார்க்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். என்னம்மா 2 பேரும் சமைச்சு முடிச்சிட்டீங்க போல? அத்தை வாங்க, எப்போ வந்தீங்க? நாங்கள் கவனிக்கவே இல்லையே. என்ன சத்தியா இவ்வளோ சீக்கிரமாக எழுப்பிட்ட? ஐயோ அத்தை, மணி என்ன ஆகுது பார்த்தீங்கள, 7:30 ஆயிட்டு. நானே செல்வம் வேற சாப்பிடாம போயிட்டாங்களே அப்படின்னு கவலையில் இருக்கேன். முன்னாடி எந்திரிச்சு வந்திருந்தா நேரத்துக்கு சமைச்சிருக்கலாம்ல, அவங்க சாப்பிட்டு போயிருப்பாங்களேன்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்டேன்னு கேட்குறீங்க. ராகவிங்கம்மா அவனும் இந்நேரத்துக்கு கிளம்பியிருப்பானே, அவங்க குளிச்சுட்ருக்க அவத்தை சாப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரிம்மா சத்தியா, என்ன சமைக்கிற? உனக்கு யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதே. அத்தை அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் யார் யாருக்கு என்ன பிடிக்குன்ட்டு, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். சரிம்மா, எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லு, அத்தை பார்க்குறேன். ஐயோ அத்தை, ஆல்மோஸ்ட் வேலை கம்ப்ளீட் ஆக போகுது, நீங்கள் போங்க. அதான் நிலா இருக்கால, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா சரி, ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடு. என்ன எங்கே இருக்குன்னு இவளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இல்லாத நேரம் இவள் கிச்சன் பக்கம் வருவான். நான் இருக்கும்போது வந்தது கிடையாது பார்த்துக்க, நான் இல்லாத நேரம் வருவான். அப்போது பார்த்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரிங்க அத்தை, அப்படி அவளுக்கே தெரியலன்னா நான் உங்களை கூப்பிட்றேன், ஓகேவா? சரிம்மா, நீ பாரு. அப்புறம் ஒரு நிமிஷம், நீங்கள் ஹாலில் உட்காருங்க, நான் டீ எடுத்துகிட்டு வரேன். அம்மாடி நீ வேலையை பாரு, நான் போகும்போது எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறேன். சரிங்க அத்தை. காலையில் எந்திரிச்சது எனக்கு டீ குடிச்சாதான் மண்டே வேலை செய்யணும் தெரியாது உனக்கு. எவ்வளோ நேரம்? சரி, என்ன கிச்சனுக்குள்ளே போன உடனே வந்துட்டேன். நம்ம மருமோதே சமைச்சிட்ருக்கா, டீயெல்லாம் போட்டு வச்சுட்டாலாம். அதை நான் ஊற்றி நான் குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தங்க இதை குடிங்க முத. என்ன சமைக்க போலையா? எல்லாம் மருமோலே சமைக்கிறாளாங்க, என்ன உட்கார சொல்லிட்டா. போடுறா. அதான் என்னடா இந்நேரத்துக்கு வீடு இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே. ஆமாம், காலங்காத்தால் எந்திரிச்சு சமையக்கட்டுக்குள்ளே டீ போடணும், அதை போடணும், இதை போடணும், பாத்திரம் கழுவணும், சோறு வைக்கணும், சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும், இட்லி பிடிக்காதுன்னு வாங்கி அது பிடிக்காதுன்னு வாங்கின்னு தானே காட்டு கத்துவேன். அவங்க வேலை கிளம்பி போந்தட்டிங்க கத்துவா. இப்போ என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மருமக கிச்சனுக்குள்ளே இருக்கவும் நீங்கள் பேசாமல் வந்துட்டீங்களோ, நல்லது தான். டீயை போட்டு கொடுத்தா குடிக்கணும், தேவையில்லாமல் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதான் காலங்கத்தால் பொரிய வச்சுட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னடா காலையிலேருந்து நம்ம பொண்டாட்டி சவுண்டே இல்லாமல் இருக்காளேன்னு பார்த்தேன். இந்தா வந்துருச்சுல, இந்த சவுண்டோட டீ குடிச்சாதான் எனக்கு குடிச்ச மணியாக இருக்கும் பார்த்துக்க. இப்போ நீங்கள் குடிக்கிறீங்களா இல்லை இந்த டீயை வாங்கிட்டு போட்டுமா? குடிக்கிறமா, நீ போய் உட்காருப்போ. ஆமாம், உங்கள்கிட்ட மனசே உட்காருவேனா? நான் போகிறேன் ரூமுக்கு, அங்கே போய் பேசாமல் படுத்து எந்திரிக்கிறேன். போ இனி படுத்து நீ ஆட்டுக்கு எந்திரி, உனக்கு என்ன கவலை? அதே மருமோ சம்பா, வீடாத அமைதியாக இருக்கட்டும். ஆமாம், இனி என்னென்ன வேணுமோ உங்கள் மருமகிட்டே கேளுங்க, என்கிட்ட எதுவும் கேட்டு வந்துடாதீங்க. சரிம்மா, நீ போய் படுத்து தூங்கு போ. சரி. வாங்கி போட்ட வெத்தல செவக்கல சாமி, வாயி முத்தம் கொடுத்தா செவந்திடும் சாமி, சொர்க்கபுரம் போகணும் நல்ல வழி காமி. ஓய், சாமி கும்பிட்டு தானே வரேன்னு சொன்னேன். இங்கே வந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க? இல்லையே, நான் ஒன்றும் சைட் அடிக்கல, நான் சும்மா தான் பார்த்தேன். ஆஹா, நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா தாங்க பார்த்தேன். சரிடி, நீ தானே சைட் அடிக்கிறா, நல்லா சைட் அடிச்சுக்கோ. நான் என்ன சொல்ல போகிறேன்? லூசு, இது கோயில், சாமி கும்பிட வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா தான் இருக்கும். எதுக்கு நீ கோயிலாம் திரிகிற அப்படி? எப்போவுமே நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு தான். ஆனால் ஒன்றுடி, லவ் பண்ணுறவங்கலாம் என்னை அங்கே கூட்டிகிட்டு போடா, இங்கே கூட்டிகிட்டு போடா, தேட்டருக்கு போகணும், பார்க்கு போகணும், பீச் போகணும், ஏன் இன்னும் என்னென்னலாமோ சொல்லுவாங்க. ஆனால் நீ தாண்டி என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ. ஏன்டி இப்படி படுத்துற? கோயிலுக்கு வரதை போய் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. கோயில் எவ்வளோ புனிதமான இடம் தெரியுமா? அழகாக இருக்குது பாருங்க, இதோட சுற்றி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை போய் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு எங்கேயாவது அமையுமா? பாருங்கள், சூப்பராக இருக்குது, தெய்வீகமாக இருக்குது இல்லையா?
தெய்வீகமாக இருக்கக்கூடாதுன்னு தானடி சொல்கிறேன். உனக்கு புரியுதா இல்லையா? வரலாம், வீட்லேயே பூஜை ரூம் இருக்கு, அங்கேயே உட்காந்து சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல உன்ன போ. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி தோணிட்டு இருந்தா இப்படி சாமி நிம்மதியை கும்பிட முடியும்? உன்னோட வந்திருக்கவே கூடாது. இப்படிலாம் பேசுகிறேன். ஆ சரிப்பா. சரி, நொய்யன்னா நீங்கன்னே இல்லை, நான் மட்டும் போய் கும்பிட்டு வரேன். சரி போ, நான் நினைக்கிறேன்னு போய் சாமி கும்பிட்டு வா, சரியா? மாமா, நம்ம 2 பேருக்கும் தானே மாமா சாமி கும்பிட வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், சாமி கும்பிட வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன மாமா, எனக்கு கஷ்டமாக இருக்காதா? நீ தானடாம்மா நீங்கன்னே நெல்லு, நான் மட்டும் போறேன்னு சொன்னேன். எனக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது வேத வாக்கு பார்த்துக்கோ. ரொம்ப பண்ணாத மாமா, எல்லாரும் சிரிப்பாங்க மாமா இதெல்லாம் கேட்டா. சிரிச்சா சிரிக்கட்டும்டாம்மா, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். என்ன வேலை? வேற என்ன, சாமி கும்பிடுதான், வா போலாம். அது வா போலாம். இந்த திமிரு இருக்கே, அதான் மாமாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன திட்டம் இல்லைன்னு கொஞ்சிக்கிட்டே திட்டுறியா? திட்ட விட்டுட்டாலும் வா போலாம். சரி. சடுகுடு காலை மாலை நடக்கிறதே. டேய் மச்சான், பொண்ணை பாத்தியா மச்சான்? பொண்ணா இல்ல லட்டான்னு தெரியல, அவ்வளோ அழகா இருக்கா மச்சான். டேய் மச்சி, நீ பொண்ணை தான் பாக்குற, அவ கையை பிடிச்சிட்டு ஒருத்த வரான் பாரு, அவனை பார்க்கலையே மச்சான்? ஆளி வேற பார்க்க முரட்டு பீஸா இருக்கானே. டேய் என்னடா, பார்த்துக்கலாம் விடு. ஆனா மச்சான், இந்த பிள்ளை செம்மையா இருக்கா பார்த்துக்க. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. ஆனா பார்த்துருக்கேன் மச்சான், இப்போதான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன் அவளை. நீ டெய்லி ஒரு பொண்ணோட சுத்தினா எல்லா பிள்ளையும் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இல்லை மச்சான், இவ்வளோ டச் பண்ணிடணும், எனக்கு அப்படிதான் தோணுது. பார்க்க பல மாதிரி இருக்கா பாரு. ஆமா மச்சான், அவன் பார்க்க பல மாதிரி தான் இருக்கான். ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன் தானே பனைமரம் மாதிரி தூணா நிக்கிறான் அவன் கூட. டேய் மச்சான் போயிட்டாங்கடா, வா போலாம். டேய் மாப்பிள்ள, நீ வேற முரட்டு பீஸா இருக்க, எவ்வளோ அடி அடிச்சாலும் தாங்கிக்குவ. நான் பாரு 2 மாசம் ஆகி சாப்பிடாத மாதிரி கிடைக்கேன். என்னாலெல்லாம் ஒரு அடியவே தாங்க முடியாது, ஒரே அடியில் செத்துருவேன் பார்த்துக்க. நீ போ, நான் வரல அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன வேணா பண்ணிட்டு வா, நான் அந்த சைடு நிற்கிறேன். டேய் ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறான், போடாங்கிட்ட ஃப்ரெண்டாம்ல. டேய் சாவணும்னா நீங்கள் மட்டும் சாவுங்கடா, ஏன்டா அடுத்தவங்களும் சேர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க எப்படி? அதுவும் இல்லாமல் இது கோயில் வேற, கூட்டமாக சேர்ந்தாங்கன்னா தேங்காய் சில்லு மாதிரி நுணிக்கு போடுவாங்க நம்மளை. மரியாதையே போ, நான் வரல அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீயே போகாதன்னு தான் சொல்லுவேன் பார்த்துக்க. டேய் நீ எல்லாம் என் கூட இருக்கேன்னு சொன்னாலும் எனக்கே அசிங்கமாக இருக்குடா. ஃபர்ஸ்ட் உன்னை கட் பண்ணணும்டா. டேய் போடா மூடிக்கிட்டு. சே அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி வா முருகா. முருகா, நான் இவ்வளோ கஷ்டத்தோட முன்னாடி வந்து என்னைக்குமே நின்னதில்ல, இப்போ வந்து நின்று இருக்கேன். எதனாலன்னு உனக்கே தெரியும். எனக்கு இதோ நிற்கிறாரே உன் முன்னாடி, இவர்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கும் மேலே அவருக்கு நானா ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கவே கூடாது, ஆனாலும் வந்துருச்சு. அது ஒரு சைடு எனக்கு பயமாக இருந்தாலும் அதை போய் நீ மாமா கிட்டே சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னைக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர் சொன்னதான் நடக்கும் அப்படின்னா என் உயிரை எடுத்துக்கோ. என் மாமா எனக்கு ரொம்ப முக்கியம், அவன் சந்தோஷமாக இருக்கணும். என்னை பார்த்ததுலேருந்து தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறான். என்னால் தான், எனக்கே தெரியுது. ஆனாலும் என்னால் அவனை விட்டுட்டு போக முடியாது, அவனால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கே தெரியும் தானே. எதுக்கு மேலும் மேலும் எங்களை கஷ்டப்படுத்துகிற? இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், தயவு செஞ்சு இந்த ஒன்றை மட்டும் எனக்காண்டி செய். என்னையும் என் மாமாவையும் எப்பயுமே பிரிச்சிடாத ப்ளீஸ், பிரிச்சிடாத. கடவுளே, அவன் என்ன வேண்டிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக காலையில் அந்த கனவு நினச்சி தான் பயந்துட்டு இருக்கான். அவள் சொன்னதுனால எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்தாலும் இவள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. எவ்வளோதான் அவளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாலும் அவள் திரும்பவும் அதை நினைக்க தான் செய்கிறான். எனக்கே தெரியும் அவளால் அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக அவளால் மறக்கவே முடியாது. அதை தான் நினச்சிட்டே இருப்பா. ப்ளீஸ், அவள் பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அதை தான் நானும் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை என்னைக்கு பார்த்தாலும் அன்னையிலேருந்து இவளுக்கு கஷ்டம்தான். பாவம், என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனைலாம் என்னால் தாண்டாம்மா, சாரிடா அப்படின்னு அவகிட்ட ஒரு சாரி கூட என்னால் கேட்க முடியல.
ஏற்கனவே ஒரு பொய்யை மறைச்சிட்டு இருக்கேன். அதுவும் என்னால் தான் நடந்தது அப்படின்னு அவகிட்ட அவளுக்கு தெரிஞ்சா அதை தாங்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இதை நினச்சி நான் டெய்லி செத்துட்ருக்கேன். போதா குறைக்க பிரச்சனை மேலே பிரச்சனை. அது பத்தாதுன்னு இப்படி ஒரு கனவு வேற. ஏன் முருகா இப்படி சோதிக்கிறேங்களே? அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்கலான்னு பார்த்தா எதை சொல்லி சாரி கேட்பேன்? எதனாலன்னு கேட்டானா என்ன பண்ணன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த அந்த உண்மை இவளுக்கு தெரியுதோ அன்னைக்கு ஏன் மாமா மறைச்ச? என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா மாமா அப்படின்னு அழுத அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிமிஷம் நான் செத்துருவேன். செத்ததுக்கு சமந்தான். ஏன்னா அவள் ஒரு உண்மையை மறைச்சா அப்படின்னு தான் அவள் மேலே நான் அவ்வளோ கோவப்பட்டேன். அது சம்மந்தமே இல்லை. ஆனால் இது அவள் சம்மந்தப்பட்ட விஷயம், எங்கள் 2 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கும் மேலே அவள் உயிராக நினைக்கிறது அவளுக்கு கிடைக்காது அப்படின்னா அவளால் தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்றைக்குமே நான் அவள் கூட இருப்பேன். ஒரு புருஷனா, ஒரு ஃப்ரெண்டா, எல்லாமுமாவும் அவளுக்கு இருப்பேன். அதை நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அந்த சுச்சுவேஷன்லன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், என்றைக்குமே நான் அவளை விட்டு போக மாட்டேன். என் உயிர் போனால் தான் அது நடக்கும். அதுதான் உனக்கு வேணும் அப்படின்னா நான் இல்லைன்னா அவள் சந்தோஷமாக இருப்பானா பரவாயில்ல, அதையும் நடத்திக்கோ. ஏன்னா எனக்கு அவள் தான் முக்கியம், அவள் சந்தோஷம்தான் முக்கியம். ப்ளீஸ் அவளை என்ன கஷ்டம் வேணாலும் எனக்கு கொடுத்துரு, அவளை சந்தோஷமாக இருக்க வை ப்ளீஸ். அவள் மேலே ஒரு சின்ன காயப்பட்டால் கூட என்னால் அதை தாங்க முடியல. உனக்கே தெரியும் தானே? அப்படி இருக்கிறப்ப ஏன் முருகா இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே? முடியல. இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. இவ கோயிலுக்கு போகலாம் வாமாம்மா அப்படின்னு சொன்னதுனால கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்தும் இவனை நான் சிரிக்க வைக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இவன் அங்கே வெளியே சிரிச்சுட்டு முன்னாடி புலம்பிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ உன்னிட்ட கொட்டிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் என் மனசில் இருக்கிறதையும் உன்கிட்ட கொட்டிட்டேன். இதுதான் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஆறாத ரணமாக அறுத்துட்ருக்கு என்ன. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டால் அவளுக்கு அப்படி ஆச்சுன்ற ஒரு குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுட்டே இருக்கு. என்னால் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்றதும் என்னால் முடியல முருகா. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி அலறதுனே தெரியல. அப்படியே என்னதான் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன் நானே. முடியல சத்தியமா. மாமா என்னடாம்மா, என்ன வேணும்? என்ன வேண்டிக்கிட்ட? நானா அவசியம் சொல்லணுமா? சொல்லு மாமா. நானும் அச்சுமாவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா உன் முன்னாடி வந்து சாமி கும்பிடணும் இருக்கா. அது மட்டும் இல்லை, ஒரே வருஷத்தில் என் அச்சுமா எனக்கு 2 குழந்தையும் என் கையில் கொடுத்துடணும். இதுக்கெல்லாம் நீ தான் துணையாக இருக்கணும். நாங்கள் 4 பேராக வந்து உன் முன்னாடி நிற்கணும். நீ தான் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெரியுமா? நிஜமாவா? ஆமாடி தங்கம், உண்மையாக தான் சொல்கிறேன். நீ தாண்டி என் உலகம். உன்னை விட்டு வேற என்னத்தை கேட்க போகிறேன் நான் அவகிட்ட. சரி, நீ என்னடாம்மா வேண? என் மாமா என்றைக்குமே என் பக்கத்துலேயே இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவருக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துரு அப்படின்னு வேண்டினேன். ஏன்டா சும்மா அப்படி இருக்க? நான் என்னடான்னா அவளுக்கு வர்ற கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருன்னு வேண்டிட்டு இருக்கேன். நீ உனக்கே கேட்டு வாங்கிட்டு இருக்க. ஏன்டி இப்படி இருக்க? சரிடி தங்கம், சாமி கும்பிட்டாச்சுல, போகலாமா? போகலாம். ஏண்டி, அதான் உன் சாமி கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டல, அப்புறம் என்ன? சிரிக்க வேண்டியதானே? இனிமேல் அவர் பார்த்துக்குவாரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், சரிடாம்மா அதான் நல்லாயிருக்கும், நான் தான் இருக்கல அப்படின்றேன். ஆனாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. என்ன அப்பா மாமா மேலே நம்பிக்கை இல்லை? அப்படி இல்லை மாமா, எப்போவுமே என் கூட நீ இருக்கணும் அப்படின்னு தான் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். வேண்டிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. நீ என்ன ஒன்றும் சொல்லலை. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. என்ன வேண்டுனாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீ சொல்கிறல்ல நீ கூட இருக்க அப்படின்னு, அதனால தான் நான் முன்னாடி இப்படி நின்றுட்டுருக்கேன். உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கு மாமா. ஆனால் அந்த சந்தோஷம் முகத்தில் தெரிய மாட்டேங்குது. என்ன மனசில் அவ்வளோ வலி இருக்குது, பயமாகவும் இருக்குது. என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது மாமா, போகவே கூடாது. நீ என்னை விட்டுட்டு அந்த வார்த்தையை சொல்லவே எனக்கு பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குடா. உன் நிம்மதியை நான் தானே மாமா கெடுக்கிறேன். நீ சந்தோஷமாக தான் இருந்திருப்பல்ல என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி.
என்னைக்கு என்ன பார்த்தியும் அன்னையிலேருந்து தாண்டா உனக்கு எவ்வளோ கஷ்டம். எல்லாமே என்னால் தானே. என்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம்ல மாமா. நானும் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன். சுச்சுவேஷனும் அந்த மாதிரி அமையுதில்ல. நானாவது உன்னை புரிஞ்சுக்கணும். ஆனாலும் உன்னை கஷ்டப்படுத்துகிறல்ல மாமா. ஏண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், என்னால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் மேலே கோவத்தை காமிக்க மாட்டியா? சொல்லு, காமிக்க மாட்டியா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே. ஆ ஓ ஓய். காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஆ ஓ மாமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது கோயில் மாமா, அதுவும் கருவறை முன்னாடி நின்றுக்கிட்டு. லூசு, கையெடுடா. அந்த சாமியே சும்மா தானே இருக்காரு. நீ வாயை முடிக்கிட்டு நான் சொல்றது மட்டும் கேளு. என்ன மாமா, எதா இருந்தாலும் கையை எடுத்துட்டு பேசு மாமா. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் உன்னை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசுக்குள்ளே நீ எதையாவது நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அப்படின்னா அது நான் இல்லாததுக்கு சம்மந்தான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் என்கிட்ட போட்டு கொட்டிடு. ஏன்னா உனக்காக, உன் கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக தாண்டி நான் இருக்கேன். சரியா? உன் மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் சொல்லு. மாமாவாலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறேன். என் தங்கம் சிரிச்சுட்டே இருந்தால் தானே எனக்கு பிடிக்கும். சரிங்க, நம்ம வெளியே போய் உட்கார்ந்து பேசலாமே மாமா. வா மாமா. சிரிச்சா போகலாமே. நீ வெளியே வா, நான் சிரிக்கிறேன். சரி வா போகலாம். இவன் என்ன மாப்பிள்ள பள்ளி மணி ஒட்டிக்கிட்டே திரியிறான். கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டேங்கிறானே. பத்தாக்குறைக்கு கருவறை முன்னாடி சாமி கும்பிட்ற இடத்துக்கிட்ட அவன் மேலே கையை போட்டுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நிற்கிறான்டா. என்னத்த சொல்ல, இவனுக்கெல்லாம் அந்த வாழ்க்கையை படுறான் மச்சான். கொடுத்து வச்சவன்டா, செம்ம ஆள் அவத்துக்கு ஆள். டே மாப்பிள்ள பார்க்க பெரிய இடம் மாதிரி இருக்கு. வேணாம், பெசாட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஏன்டா இப்படி பயந்து சாவுற? நீ பயப்படுறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து பயமுடுத்துற. வாயை மூடிக்கிட்டு நில்லு. நீங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் விடுறதுக்கு எனக்கே வெக்கமாக இருக்கு பார்த்துக்க. நானே வெக்கப்படல மாப்பிள்ள, நீயா வெக்கப்படுற? எல்லாம் என் நேரம்டா. உன்னெல்லாம் கூட கூட்டிக்கிட்டு சுத்துறேன் பாரு. என்னைய சொல்லணும். என்னெல்லாம் என்னத்தை வச்சு அடிக்கனே தெரிய மாட்டேங்குது. ஏன் மச்சா இப்படி சொல்கிறேன்? வெளியே போனோன்னு வச்சுக்கோயேன், கோயில் வாசல் முன்னாடி செப்பல் நிறைய போட்டிருப்பாங்க. அதுவும் லேடிஸ் செப்பல்லாம் டிசைனாக கிடக்கும் பார்த்துக்க. எடுத்துக்கிட்டு 2 அடி போடு. உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு மாப்பிள்ள, நான் வேணா 2 எடுத்து 2 சாத்தி விட்றேன். இல்லை, வாயை முடிக்கிட்டு நிக்கலன்னா பார்த்துக்க, சிமத்தியா என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவ. ஆளும் மூஞ்சி முகரையும் பாரு. உன்னை போய் கூட கூட்டிட்டு சுத்திரம் பாடுறா. என்ன சொல்லணும்? எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். சும்மா ஒரே ஒரு நிமிஷம் இருக்கியா? அம்மா ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். எங்க போற? இங்கனே பேச வேண்டியதானே? அப்படி என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா பேசுற அளவுக்கு இருக்கு? எனக்கு இந்த கிறுக்கியை விட்டா எந்த கிறுக்கியும் செட் ஆக மாட்டா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா எந்த கிறுக்கியும் செட் பண்ணிட்டு வந்துடுவேன்ட்டு. சும்மா எங்கள் ஒர்க் விஷயமா தான் பேசணும். ஸோ நீ என்ன அது என்னால் முடியாதுடா. சொல்கிறத கேளு, புரிஞ்சுக்கோ. ஏன் மாமா, அவன் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கு தான் சங்கடப்படுவான். நீ என்ன மாமா ஒர்க் விஷயமா பேசுறதுக்குலாம் சங்கடப்படுற? இங்கனே பேசுவேன் மாமா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்லடி. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோன் பேசினதும் வந்துடுவேன். ஒரு 5 மினிட்ஸ் எனக்காண்டி வெயிட் பண்ண மாட்டியாடி தங்கம்? ப்ளீஸ்டாம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோடா. சரி ஓகே, சீக்கிரமா பேசிட்டு வரணும். சரியா? பேசும்போதே எங்கிட்ட சீக்கிரமாக பேசுவாங்களா? என்னமோ சொன்னியே, கேட்கல எனக்கு. சரியா? இல்லைடா அம்மா, போனதும் பேசுனதும் வந்துடுறேன் அப்படின்ற. போயிட்டு வரட்டா? சரி போ. டேய் மச்சான், என்ன முறைக்கிறத விட அவன் எங்கேயோ போகிறான்டா. ரொம்ப சந்தோஷம். இதையாவது பார்த்து சொன்னேன். இங்கே பாரு, நான் அவகிட்ட போய் நிற்கிறேன், பேசி பார்க்குறேன். நீ யாராவது வந்தா சவுண்டு கூட. சரியா? சரி மாப்பிள்ள, ஆனால் அடி விழுந்தா நான் ஓடிடுவேன் பார்த்துக்க. பரதேசி நாயே, எது சொன்னாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்கான். இவன் வாயில இருந்தாலும் ஒண்ணு அங்க விளங்காது. டே மாப்பிள்ள, இந்த பொண்ணும் போதுடா, சீக்கிரமா போ. இருறா, நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எவ்வளோ நேரம் ஆச்சு இவனை வர சொல்லி, இன்னுமா வரான்? இவனை நம்பி நடு ரோட்ல இவ்வளோ நேரம் நின்னதுதான் மிச்சம் போல. அடிக்கிற வெயில்ல இவனெல்லாம் என்ன சொல்லன்னு தெரில. அந்த பிள்ளை தனியாக இருந்தாலே விட மாட்டான். இப்போ அவன் வீட்டில் ஒன்றா வேற இருக்காங்க. சொல்லவும் வேணும், சும்மாவே பின்னாடியே திரிவான். இப்போ ஷாலை பிடிச்சிக்கிட்டே திரிவான் போல. இவனெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இவன் தண்ணீர் ரகம்.
டேடே விக்ரம், இது அந்த பொண்ணு தானே ராகவன் மேரேஜில் பார்த்தி, அதே பொண்ணு தான். செல்ல குட்டி பொண்ண காண நிக்கிற வாடி. டே விக்ரம், நீ ராசிக்காரன் தாண்டா. இந்த பொண்ணை நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு அப்படின்ட்டு தேடாத சோஷியல் மீடியாவே கிடையாது. ஆனால் சரி, அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அப்படின்னு நினச்சிட்டேன் நானே. பரவாயில்ல விக்ரம், இந்த பொண்ணே உன்னை தேடி வந்தமானி, கும்பிட போன சாமி குறுக்க வந்தமானில் நிற்குது. ஏய், யார் அது? அறிவில்ல. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? குழந்தைகிட்ட போய் கத்திட்டு இருக்கா இவளா? சே, 2வது தடவை விக்ரம், நல்ல வேலை ஏமாற தெரிஞ்ச. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்றதுலாம் உண்மைதாண்டவா. எந்த பொண்ணை பாரு, சை, ஒரு பொண்ணை பார்த்தா கும்பிடணும்னு தோணணும். இப்படியா? என்னமோ காலையிலேயே பச்சை மிளகா கடிச்ச மாணி ஒரு குழந்தைன்னு கூட பக்கம் திட்டிட்டு இருக்கா, அறிவு கட்டவ. இவள என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அக்கா சாரி அக்கா, நான் வேணும்னே உங்க மேல வந்து இடிக்கல. எனக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லேட்டா போனா மேம் என்ன திட்டுவாங்களா, அதனால தான் உங்க மேல வந்து இடிச்சேன். அது வேணும்னே பண்ணலக்கா, நான் ஓடி வந்துட்டு இருந்தேனா, அதனால நீங்க முன்னாடி வர்றத நான் கவனிக்கல. என் மேலதான் தப்பு அக்கா, மன்னிச்சிடுங்க. நான் வேணா உங்க புக்கெல்லாம் கீழே விழுந்துட்டுல, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டே போறேன்க்கா. சாரி அக்கா, திட்டாதீங்க அக்கா. இல்லடாம்மா, நீ ஃபீல் பண்ணாத. அக்கா வேணும்னே திட்டல, உன்ன யாரோ இடிச்சிட்டாங்க. ஐ மீன் பெரியவங்க தான் இடிச்சிட்டாங்க போல. சாரி கூட சொல்லாமல் நிற்காங்களேன்னு தான் திட்டினேன். அக்காவும் அவசரமாக தான்டா காலேஜ் போயிட்டுருக்கேன், அதான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பயப்படாதீங்க சரியா? அக்கா உங்களை திட்டினதுக்கு சாரி, ஓகேவா? சாரி எல்லாம் வேண்டாங்க்கா, நான் தானே பார்க்காம உங்க மேல வந்து இடிச்சிட்டேனா, அதான் உங்களோட புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு நான் எடுத்து கொடுத்துட்டே போறேன்க்கா. நீங்கள் லேட்டாக போனாதான் மேம் உங்களை திட்டுவாங்கல்ல. நீங்கள் போங்க, அக்கா எடுத்துக்கிறேன் சரிங்களா? இல்லக்கா, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நம்ம பண்ண தப்பா நம்ம தான் சரி பண்ணணுமாமே. நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போறேன்க்கா. எங்க அம்மா இல்லைன்னா திட்டுவாங்க என்ன. என் செல்ல குட்டி, நீங்கள் இப்போ போங்க. இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ண தப்புக்கு அக்கா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவேனா, நீங்கள் அப்போ செய்யுங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. மேம் உங்களை ரொம்ப திட்டுவாங்க, அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் சீக்கிரமாக போகிறீங்களா? இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நம்மளுக்கு லக் இருந்தால் பார்க்கலாம், ஓகேவா? என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே. சே, குழந்தைன்னு கூட பக்கம் திட்டி விட்டுட்டேனே. பாவம், இவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இப்படி கேட்டிருப்பான். அதெல்லாம் உங்கள் மேலே எனக்கு ஒரு கோவமும் இல்லை சரிங்களா? இப்போ சிரிக்கிறீங்களா? சரி சீக்கிரமாக ஓடுங்க. எப்படி என்னை வந்து ஃபோர்ஸாக இடிச்சிங்களோ அதே வேகத்தோடு ஓடி போய் ஸ்கூலில் அட்டண்டன்ஸை போடுங்க. அப்படி இல்லைன்னா மேம் அடித்து போட்டுருவாங்க. அப்புறம் வீட்லேயே அம்மாக்கிட்டையும் திட்டுவாங்கணும். போகிறீங்களா? தேங்க்ஸ் அக்கா. சரிடி தங்கம், தேங்க்ஸில் அப்புறம் சொல்லிக்கலாம். லேட் ஆகுது பாரு, ஓடு. சரி. நல்ல வேலை, எனக்கு வந்து கோவத்துக்கு நேரத்துக்கு நான் அடிச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுனால என்ன பேசுகிறான்னு கேட்க முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் நானே தப்பாக நினச்சிட்டேன். சரி, நம்ம போய் இந்த புக்கெலாம் எடுத்து கொடுப்போம். அன்றைக்கே நடக்க முடியாமல் நடந்து வந்தா பாவம் இல்லையா? இப்போ குனிஞ்சு வேற எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படுவா. எடுத்து கொடுத்துருவோம். நம்மளால போயிட்டானா நம்மளுதேன். இந்த மம்முத கிறுக்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா, சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கோட்டில் வருகுதே. ஏங்க, நானே எடுத்துருந்துருப்பேன்ல, நீங்கள் எங்க கஷ்டப்படுறீங்க? அதுவும் நானே எடுத்திருப்பேன், ஏங்க? இல்லை, இவ்வளோ நேரம் நீங்களும் அந்த குட்டி பொண்ணும் பேசிகிட்டு இருந்தது கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்களும் அவசரமாக காலேஜ் போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் அந்த பொண்ணை கூட ஏதோ ஒரு அவசரத்தில் திட்டிட்டீங்க. அதான் புக்கெல்லாம் எடுத்து கொடுக்கலாமே அப்படின்ட்டு. ஓ அப்படியா, தேங்க்ஸுங்க. சரி, இந்த புக்ஸை ஃபஸ்ட் வாங்கிக்கிறீங்களா? சாரி, கொடுங்க. என்ன விக்ரம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு வேளை நம்ம தான் இவ்வளோ தேடிட்டு இருந்திருக்கோமோ? நேற்றுலேருந்து தேடிட்டு இருக்கோம். இன்னும் இவ சரி விடு. ஏங்க, நான் உங்களை இப்போ தான் ரீசெண்டாக எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தேன்னு தாங்க தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் ரீசெண்டாக நேற்றுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துருக்கேன் உங்களை, எங்கே பார்த்தேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது வந்து இதுதானே வேணும் எனக்கு? கேட்டுட்டா ஞாபகம் இருக்கேன், ஏதோ பார்த்த மாதிரியாவது இருக்குல்ல. நானும் தாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல. ஓ அப்படியா?
ஆனால் 2 பேத்துக்கும் ஒரே ஃபீலிங் எப்படி வரும்? அதெல்லாம் வருங்க, கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? ஆமாம், எங்கே படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏங்க சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான், சும்மா சொல்லுங்க. இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இது கிளம்புறீங்களா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நேற்றுலேருந்து ஒரு பைத்தியக்காரனை விட மோசமாக தேடிட்டு இருக்கேன் உங்களா. ஏதோ இப்போ எந்திரிச்சே பார்த்துட்டேன். ஏன் 5 நிமிஷம் பேசிட்டு போனா என்ன? ஏதாவது என்னமாவது குறைஞ்சிடுமா என்ன? இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நேத்துலன்னு தேடிட்டு இருக்காரா? ஆனால் இவர் ஏன் என்ன தேடணும்? என்னவா இருக்குன்னு தெரியலையே. நேத்துலேருந்து எதுக்கு என்ன தேடிட்டு இருக்கீங்க? யார் நீங்கள்? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன் என்ன தேடணும்? விக்ரம், வாயால தாண்டா உனக்கு கேடு. ஏன்டா இப்படி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? உளறி கொட்டிட்டியா? இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? சரி, நம்மளால சமாளிக்க முடியாதான், சமாளிப்போம். சரி, எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு நிமிஷம், சொல்றத கேட்டு போங்க. என்ன கேட்கணும்? நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா போட்டுக்கிட்ட என்ன? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் நான் கிடையாது. இப்படி போகும்போது வரும்போது டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, மரியாதையா பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு போயிருங்க. உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னன்னு சொல்லுவீங்க? வேற எப்படி? ஈவ் டீசிங் தான். என்ன? இங்கே பாருங்க, எனக்கு இப்படி சண்டை போடுறதுலாம் விருப்பம் இல்லை. ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் நான் கிடையாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் கிளம்பி போகணும். இனிமேல் நான் போகும்போது வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. அதுவும் இல்லாமல் என் அப்பாவுக்கெலாம் தெரிஞ்சால் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். நானே இங்கே நிம்மதியாக படிச்சுட்ருக்கேன். ஏங்க ஏன் நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் உனக்கு என்ன பண்ணேன்? இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நான் என்னமோ உன் பின்னாடியே சுற்றி வந்த மாதிரி பல நாள் கொட்டணும்னு நினச்சதுல இப்போ கொட்டிட்டு இருக்கேன். அதான் பல நாள் சுத்த விடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போதே நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருமா, நீ பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் ஹெல்ப் பண்ண வந்தேன். ரொம்ப பண்ணுற. தெரிஞ்ச பொண்ணா? இப்போ தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னீங்க, அதுக்குள்ளே எப்படி தெரிஞ்ச பொண்ணு? அது ராகவ், நான் கல்யாணத்தில் நான் உன்னை பார்த்தேன். நீ தான் கீழே விழ போன. ஐ மீன், நானால உன்னை பார்க்கல. நான் ஃபோன் பேசலான்னு வெளியே வந்தேன். நீ நடக்க முடியாமல் நடந்து வந்து என் மேலேயே விழுந்துட்ட. நான் தான் உன்னை பிடிச்சேன். அப்படி இல்லை அப்படின்னா நீ கீழே விழுந்திருப்ப. சரி, ஏதோ தெரிஞ்ச பொண்ணு தானே, அவசரமாக காலேஜ் போகிறாளே, நேற்றே நடக்க முடியாமல் தான். ஐ மீன், அந்த ட்ரெஸ்லாம் உனக்கு பழக்கம் இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போவுமே ரோட்டில் குனிஞ்சு எடுக்கணுமே, அந்த ஒரு இதில் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுகிற. ஞாபகம் இருக்கு, ஞாபகம் வந்துடுச்சு. சாரி இப்படிலாம் பேசுனதுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வேண்டாம், ஹெல்ப்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். திட்ட மாட்டீங்கன்னா சொல்லுங்க, சொல்கிறேன். என்ன? இல்லை, நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும், ஐ மீன் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் பார்க்க மகாலட்சுமி மாதிரி அழகா தேவதை மாதிரி இருந்தீங்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் ராகவண்ணா கல்யாணத்தில் என்ன பண்ணுறீங்க? அவங்களோட காலேஜில் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆர்எஸ்எஸ் காலேஜா? ஐ மீன் ஆர்எஸ்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆமாம். ஆர்எஸ்எஸ்னா மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ்க்கு பெருசாலாம் மீனிங்லாம் கிடையாது. எங்கள் சாருங்க 3 பேரோட பேர் அது. ராகவ் சார் பேர் மட்டும் வச்சா அவர் வந்து தம்பிங்க மேலே அவ்வளோ பாசம். அதே மாதிரி தம்பிங்களுக்கும் அண்ணனை விட்டு தர மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரோட பேர் தான் அது. ராகவ், செல்வா, சித்தார்த், 3 பேரோட பேர் தான் ஆர்எஸ்எஸ் சுருக்கி வச்சுருக்காங்க, வெறும் இனிஷியல் மட்டும் எடுத்து. கரெக்டாக தான் சொல்கிறான். டே விக்ரம், உனக்கு தேடியெல்லாம் அலைய வேண்டாம்டா, நம்ம ராகவண்ணா காலேஜ் தான். இனி டெய்லியும் போயிட வேண்டியதான். சரிடா செல்லம், நீ போ, நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னேன், நான் கிளம்பணும் அப்படின்னேன். இல்லையே, எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சே. உங்களுக்கு என்ன கேட்டுச்சு சொல்லுங்களேன், கேட்போம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்பணும். சரி போங்க. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. எங்கே போனாரு? இங்கிட்ட தானே ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார், காணமே. ஒருவேளை ஒர்க் விஷயமா தானே சொன்னார். அப்படி அவசரமாக வரணும் அப்படின்னு சொன்னதுனால சொல்லாமல் கிளம்பி ஓடிட்டாரோ இருக்கும். இந்த மனுஷன்தான் ஒர்க்கில் அவ்வளோ சின்சியர் ஆச்சே. ஓவர் சின்சியர் உடம்புக்கு ஆகாது, லவ்வுக்கும் ஆகாது. இவரை என்ன சொல்லணும்னு தெரியல, சொல்லிட்டாவது போயிருக்கலாம்.
ம் சரி வரட்டும். அவனா வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். எப்போ தான் வர்றான்னு பார்க்கலாம். நான் இங்கே இருக்கேன்றதை மறந்துட்டான்னு போயிருந்தா அப்படின்னா அவனுக்கு இருக்கு. என்னை விட ஒரு மோசமானவளை அவன் பார்க்க முடியாது. என்ன இங்கே தானே வந்தா ஆளே காணா? ஓ அந்த நிற்கிறாளா? இந்த வரண்டி. அந்த நிற்கிறாரு, அதானே பார்த்தேன். நம்மளை விட்டுட்டு போக மாட்டானே மனுஷன். அவனுக்கு உலகமே நான் தானே. என்ன தானே சுற்றிக்கிட்டே தெரியுமா மாமா. என்ன இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அறிவில்லை உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட? சே, ஆளும் மூஞ்சி முகரையும் பாரு. ஏய் என்ன ஊரை பேசிட்டு இருக்க? அழகா இருக்குன்னு தானே? அழகா இருந்தா உன் அக்கா தங்கச்சியை போய் தொடுறா. அழகா இருப்பாளுங்க போ. என்ன 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 இதுக்கு தொட்டேன்? அப்படியே ஒன்னாலும் அப்படியே அரைஞ்சிட்டாலும் பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆனால் ஒன்றை தொட்டு ஏன் கையை அசிங்கப்படுத்திக்க நான் விரும்பலை. மரியாதை இங்கே வந்து போயிரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உனக்கு நல்லது, அவ்வளோதான். என்னடி லைட்டாக தொட்டதுக்கு ஓர பண்ணிட்டு இருக்க? இப்போ திரும்பவும் தொடுறேன் பாரு. வேணாண்டா, உனக்கு அவ்வளோதான். உனக்கு கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். நீ வந்து என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணிட்டு இருக்க. மரியாதையை போயிட்டு சொல்லிட்டேன். என்ன டாவ் போட்டு பேசுற? பயம் இல்லையோ? ஒரு தடவை லைட்டாக டச் பண்ணதுக்கு எவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க? வரண்டி ஒன்னா என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இப்போ வேணான்னு சொல்கிறது கேளு. டேய்